கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். இந்த இடத்துல எஸ்ரா சொல்லும் பொழுது தங்களை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துவதற்கும் தங்களுடைய பிள்ளைகளையும் சகல பொருட்களையும் செவையான வழியில் தேடுகிறதற்கும் அந்த இடத்துல மக்களோடு கூட உபவாசத்தை எஸ்ரா நியமித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு நெருங்கி நடப்பதற்கு இந்த உபவாசம் அல்லது சுய வெறுப்பு என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி ஒரு சுய வெறுப்பை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட நெருங்குவதற்குண்டான அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு சில காரியங்களுக்கு நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுகிறது, இவ்வகை பிசாசுகள் உபவாசத்திலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எந்த விதத்தினாலும் செல்லாது. ஆகவே உலகத்தின் இச்சைகளை மேற்கொள்வதற்கு இன்னும் அநேக காரியங்களை குடும்பத்தில் வராதபடிக்கு நாம் தடை செய்ய வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எஸ்ரா சொல்லும் பொழுது 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவர்களினார். தேவனிடத்தில் தேடினோம், விண்ணப்பத்தை கேட்டவர்களினார். உபவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் சென்ற பொழுது தேவன் பதிலை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை, என்னுடைய வேண்டுதல் இன்னும் கேட்கப்படவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருக்கலாம். உன்னுடைய வேலை ஸ்தலத்தினுடைய பிரச்சனை அல்லது உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் குறித்த பயம் உன்னுடைய இருதயத்தில் இருக்குமானால் இன்றைய நாளில் தேவனுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை ஆண்டவரே, இந்த நாளில் நான் உம்முடைய சமூகத்தில் பொருத்தனை எடுத்து உபவாசத்தோடு கூட ஜெபிப்பேன். உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் என்னை நிரப்பும். நீ தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறதை கர்த்தர் நிச்சயமாக உனக்கு அருளி செய்வார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த வேளையிலும் கூட தங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உம்மிடத்தில் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் உபவாசத்தோடு பொருத்தனையோடு உம்முடைய சமூகத்தில் ஜெபிப்போம் என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் மத்தியில் உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கூட நின்று கொண்டிருப்பார்கள். இப்பொழுது உம்முடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கும்படி ஜெபிக்கிறாண்டுகிறேன். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போட்டு போராட்டங்களை கர்த்தர் அப்புறப்படுத்தி தகப்பனே அவர்கள் உம்மிடத்தில் பொருத்தனையோடு உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி இந்த நாளிலே செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும் ஆண்டவரே. ஜெபத்திற்கு பதில் கொடும். உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது விசேஷித்த கிருபையினால் நீங்கள் நிரப்புங்கப்பா. உம்மோடு கூட நெருங்கி நடக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.